நம்ம இப்ப பார்க்க போறது மைக்ரோ கிரீன்ஸை பத்தி. இப்ப மைக்ரோ கிரீன்ஸ் தான் நல்லது அப்படின்னு நிறைய பேர் அதை எடுத்துட்டு ரெகுலரா நம்ம சாப்பிட்ற கீரை எல்லாம் நல்லது இல்லை, அதை விட இதான் பெஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. இதை பத்தி நம்ம விவரம் பேச போறோம். இப்ப மைக்ரோ கிரீன்ஸ்னா என்ன? இதை ஒரு பஞ்சில கூட வளர்க்கலாம், வெறும் தண்ணியில கூட வெறும்னு கொஞ்சமா இது சீட்ஸை போட்டு வளர்க்கணும். ஏன்னா அது சின்னதா வளர போகுது, ஒரு இன்ச்சு இல்ல 1.5 இன்ச்சு மேக்சிமம், அதுக்கு மேல வளர போறது இல்லை. அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட போறோம். இல்ல மண்ணுல வளர்க்குறவங்க கூட இதை மேலோட அந்த விதையை போட்டுட்டு அப்படியே அது கொஞ்சம் தூரம் வளர்ந்த உடனே அதை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இப்ப மைக்ரோ கிரீன்ஸ்ல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப எலசான ஒரு கீரை. எந்த மாதிரி கீரை கூட எடுத்துக்கலாம். வெந்தயக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை எதுவா இருந்தாலும் எலசா எடுத்துடும். எலசா எடுக்கிறதுனால இதை அப்படியே பச்சையா சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷ காலமா நம்ம வெந்தயக்கீரை நல்லா ஃபுல்லா வளர்ந்தும் சாப்பிடுவோம். இந்த மாதிரி சின்னதா இவ்வளவுதான் இருக்கும். அதை எடுத்து கூட நம்ம சப்பாத்தியில போட்டு சாப்பிடுவோம், இல்ல குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு பழக்கம் தெரியும். சோ அந்த மாதிரி பலவித கீரைகள்ல வளர்த்து அதை ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச் ஆனோடனே அந்த கீழே இருக்கிற அந்த ரூட்டை விட்டுட்டு மேல அப்படியே கட் பண்ணி இதை கொடுத்துடுவாங்க. இதை நம்ம வாஷ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்றது சாலட் மாதிரி, இல்ல வெறும்னே ஸ்டீம் பண்றது, இல்ல அப்படியே இட்லியில போட்டு சாப்பிடுறது, இந்த மாதிரி பல விதமா யூஸ் பண்ணலாம். இது எந்த விதமும் ஸ்டீமிங்கும் இல்ல கடாயிலையும் லைட்டா கூட வதக்கலைன்னா ஃபுல் நியூட்ரியன்ஸ் அதுல வருது. இப்போ ஒரு செடி வளர்றதுக்கு அதுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதோட புரோட்டீன், என்சைம்ஸ் எல்லாமே அந்த செடி வளர்றதுக்கு அந்த விதையில வரும். சோ அதோட அந்த செடியில வேலை வறுத்தே இதெல்லாம் அது அந்த செடியிலேயே இருக்கும். சோ அந்த அட்வான்டேஜ் நம்மளுக்கு வரும். இப்போ விட்டமின் சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை கூட கட் பண்ணி நம்ம 10 மினிட்ஸ் கழிச்சு அதை புழிஞ்சு யூஸ் பண்ணா அதுல இருக்கிற விட்டமின் சி குறைஞ்சிடும். ஆனா இந்த மாதிரி இருக்கிற கீரையில இருக்கிற விட்டமின் சி குறையாது. சோ நீங்க வெள்ளரிக்காய், கேரட், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிட்டு அதோட இந்த கீரையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டு சாப்பிட்டீங்கன்னா இதுல பெனிஃபிட் நல்லா இருக்கு. இப்போ வீட்டுல செஞ்சா என்ன பெனிஃபிட்னா, அதுல போடுற தண்ணிய நம்ம கிளியரா போடுறோம், நல்லா இருக்கு. சோ ரொம்ப வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த செடி வளர்றதுக்கே அது தேவையான இருக்கிற விட்டமின்ஸ் அப்படியே நம்ம அதை யூஸ் பண்ணலாம். சோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ் நம்ம வீட்டுல வளர்க்கலாம். இந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா, அந்த தண்ணிக்குள்ள அவங்க நியூட்ரியன்ஸ் வாங்கி போடுறாங்க, அந்த செடி இன்னும் பெட்டரா வளர்றது. இது நேச்சுரலா இருந்தா பரவாயில்ல. பட் இது கெமிக்கலா போட்டோம்னா நம்ம அதை சாப்பிட்டு அதுவும் அது வேக வைக்காத சாப்பிடுறோம். அதனால ஜாகிரதையா இருக்கணும். சோ இதுல பல விதமா சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ பெஸ்ட் வீட்டுல நீங்க அதை வளர்த்து, உங்களுக்கு தெரியும் என்ன நீங்க போட போறீங்க. வெறும் தண்ணி இல்ல கொஞ்சமா மண்ணு போட்டு அது வளரும். மேல நம்ம அதை கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது வளர்ந்து நம்ம எடுத்த அப்புறம் திருப்பி வளருமா அப்படின்னு கேட்டா திருப்பி வளராது. ஏன்னா அது ரொம்ப சின்ன செடி. நம்ம அதை முதல்லயே அந்த இலை முதல் 2 இலை கொஞ்சம் தூரம் அது வளர்ந்த உடனே நம்ம அதை எடுத்துடுறோம். சோ திருப்பி அந்த விதையில இருந்து அது வளரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அது கம்ப்ளீட்டா எடுத்துட்டு திருப்பி தான் விதைய ஊற போட்டு போடணும். சோ இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ்ல பல விதம் இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வெளியில இருந்து வாங்கினா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இதே ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்ல மைக்ரோ கிரீன்ஸ் விற்கிறாங்க. இவங்க சொல்றாங்க நாங்க எதுவும் ஆட் பண்றது இல்ல அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா பெஸ்ட் நம்மளே பண்றதுதான். ஒரு பஞ்சு போட்டு ஒரு ட்ரேல கூட வளர்க்கலாம். இல்ல நம்ம கொஞ்சமா மண்ணு போட்டு இதை ஒரு சட்டியில கூட வளர்க்கலாம். இதுல என்ன பெனிஃபிட்னா நிறைய இருக்கணும். இப்ப 4 பேருக்கு அப்படின்னா ஒரு ட்ரே கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு 3/4 அடி அந்த சைஸ்ல வளர்த்தாதான் நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். இப்ப நம்ம ஒரு கொத்தமல்லி, கருவேப்பிலை போடுற மாதிரி கொஞ்சோண்டு போட்டா கொஞ்சோண்டு தான் பெனிஃபிட். பட் நிறைய
எடுக்க எடுக்க அதுல இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ், சிறிய அளவு புரோட்டீன், ஃபைபர், அதாவது நார் சத்து எல்லாத்துலயுமே பெனிஃபிட். இப்போ விட்டமின் மினரல் டெஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பி விட்டமின் டெஃபிஷியன்சி, ஃபோலேட் டெஃபிஷியன்சி இருக்கு. அதை இது ப்ரிவென்ட் பண்ணலாம். B1 டெஃபிஷியன்சி இதெல்லாம் இது சாப்பிட்டா ப்ரிவென்ட் பண்ணலாம். விட்டமின் ஏ இருக்கு, அந்த பச்சை கலர் வரதுனால சிறிய அளவு பீட்டா கேரட்டின் விட்டமின் ஏ இருக்கு, இதுவும் நல்லதுதான். இப்ப அதே கொஞ்சம் வளர விட்டோம்னா அந்த விட்டமின் ஏல அந்த கிரீன் கலர்ல கொஞ்சம் அயன் சத்து கூட கிடைக்கும். சோ இந்த மாதிரி பலவித சத்து, மெக்னீசியம், செலீனியம் இதெல்லாம் வரதுனால நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட். ஏன்னா இந்த காலகட்டத்துல எல்லாருமே வெளியில இருந்து வாங்கின உணவை நிறைய சாப்பிடுறாங்க. அப்போ ஃப்ரெஷ் ஃபுட்டே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா சில மார்க்கெட்ல இதை தனியா கூட எடுத்து விற்கிறாங்க. பட் இது ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். நீங்க வாங்கி வித்தின் 1-2 days யூஸ் பண்ணாட்டா அழுகி போயிடும். அது அழுகி போயிடுச்சுன்னா தூக்கி போடுறதுதான் பெட்டர். ஏன்னா வாஷ் பண்ணி யூஸ் பண்றோம்னு சொன்னா அந்த வளர்ற இடம் எல்லாம் அழுகி போயிடும். ஏன்னா தண்ணி சத்து இதுல ஜாஸ்தி. அதனால பெஸ்ட் வீட்டுல பண்ணி சாப்பிடுங்க. யார் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தையில இருந்து எல்லாருமே சாப்பிடலாம். 2 வயசு 1 வயசுக்கெல்லாம் டைஜஸ்ட் ஆகாது. ரொம்ப வயசானவங்களுக்கும் டைஜஸ்ட் ஆகாது. ஏன்னா இது பச்சை கீரை தான். பட் இதையே நம்ம வதக்கி இல்ல வேக வச்சு சாப்பிட்டா அதோட பெனிஃபிட் போயிடும். ஏன்னா அது பண்றதே ரோவா சாப்பிடறதுக்கு தான். ஒரு கொத்தமல்லி எப்படி போட்டு சாப்பிடுறோம், ரசத்துல கூட இல்லை, ஒரு சாலட்ல அந்த மாதிரி. ஆனா இதை நிறைய போட்டு சாப்பிடுறோம். அதனால ஒரு 3 வயசுக்கு மேல ஒரு 80-85 வயசு வரலும் தாராளமா சாப்பிடலாம். பட் யாருக்கா டைஜஷன் நல்லா இருக்கு அப்படின்னா 100 வயசு வரலும் கூட சாப்பிடலாம். உங்க டைஜஷனை பொறுத்து இருக்கு. இன்ஃபெக்ஷனை தாங்குற ஹெல்த்ல எவ்வளவு அவங்களுக்கு ஹெல்த் இருக்கோ அதை பொறுத்து இருக்கு. ஸோ அதனால மைக்ரோ கிரீன்ஸை சாப்பிடுங்க. அதை சரியா பண்ணி வீட்டுல பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுல நிறைய பெனிஃபிட் வரும்.